ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஈவினிங் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் ரிசப்ஷன். ஸோ அதுக்காக நான் கிளம்புறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி எல்லாருமே சாரீ அப்படின்னு நாங்களே கால் பண்ணி டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த சாரீ தான் வேர் பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோல்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இந்த சாரீ தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2000 சம்திங் தான் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெவி கிராண்ட்லாம் பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் மினிமலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் ரீசெண்டாக வந்து இந்த ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன். இது க்ளோஸ்அப்பில் தெரியுதாங்க? ஸோ இந்த ஒர்க் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து இந்த டிசைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சமிக்கி ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த எம்ப்ராய்ட்ரி ஆரி எல்லாமே மிக்ஸ்அப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் நான் சாரீ எங்கே வாங்கினேன், ஆரி ஒர்க் எங்கே தச்சேன், இதெல்லாம் இன்ஸ்டாவில் நான் செப்பரேட்டாக போடுறேன். சாரீ நான் வேர் பண்ணிவிட்டு கிளம்பி வந்ததுக்கப்புறம் நான் ப்ரீவியஸ் vlogல வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். நான் என்னென்னலாம் ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். நான் போய் கிளம்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சாரீ எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. சாரியாக பார்க்கும்போது லைட் கலராக இருந்துச்சு. ஆனால் போட்ட உடனே செம்ம பிரைட்டாக செம்மையாக இருக்கு. எனக்கு நல்லா எடுக்குதா? நல்லா எடுக்குது. இங்கே பாருங்க ஆரி ஒர்க். அடாடா கிளுன்னு இருக்கு. தக்கன்னு நல்லா எலகண்ட்டாக இருக்குல்ல? செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. சரி, என்ன ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் பண்ண போகிறேன்? மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா லட்டினா மேக்கப் பண்ண போகிறேன். எது அந்த ஃபுல் கவரேஜ் மேக்கப், போல்ட் ஐப்ரோஸ் அதுவா? ஆமாம், பட் ஆனால் நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறேன். ஆமாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஃபேஸஸ் கனடாவோட அல்டிமேட் ப்ரோ மேக்கப் ஃபிக்சர் தான் எடுத்துக்கிறேன். இது நம்மளுடைய மேக்கப்பை 10 hours லாங் ஸ்டேயாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நம்ம ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இதை இன்ஃப்யூஸ்ட் வித் க்ரீன்ரி எக்ஸ்ட்ராக்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட்டிங் க்ரீம் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஆல் டே ஹைட்ரா மேட் 3-in-1 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதில் ஃபவுண்டேஷன், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இருக்குது. இது ஒரு மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுனால நம்மளுடைய மேக்கப்பை வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஐப்ரோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி மேட் வாவ் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இது லைட் வெயிட் ஃபார்முலாவில் இருக்குது அண்ட் மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இது கிஸ் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனால நமக்கு லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய லிப்ஸை ரொம்ப ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். இது நம்மளுடைய ஹைலைட்ஸ் அண்ட் ப்ளஷ்ஷாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஜல், லைனர்லாம் கொடுத்துட்டு ஹைலைட்டர் கொடுத்து என்னோடய மேக்கப்பை நான் செட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், என்னோடய லட்டினா மேக்கப் முடிஞ்சிச்சு. நான் ஏன் என்னோடய இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லட்டினா மேக்கப்பில் வந்து பிந்தி வராது. நம்மளுடைய இந்தியன் ஸ்டைலில் அழகாக பிந்தி வச்சு நான் மேக்கப் லுக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குல்ல? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவாக பர்பிள் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பெங்களூர், கொச்சி இல்லை சென்னையில் இருந்தீங்கன்னா within 2 to 3 hours டெலிவரியும் பண்ணிடுறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்றதுனால நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து நான் வந்து பர்த்டேக்கு வந்து என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத ரொம்ப பொறுமையாக ரொம்ப கூலாக காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் டூ லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். எப்படி போச்சு ஃபங்க்ஷனு? ரொம்ப சூப்பராக போச்சு. செம்ம கூட்டம். நல்ல வேலை நான் டயட்டில் இருந்தேன் அப்படின்றதுனால சாப்பிடல. பட் ஆனால் சாப்பிட்ணுன்னு வெயிட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 1 hour ஆகும். செம்ம கூட்டமா? ஆமாம், நான் போனேன், மொயில் கொடுத்துட்டேன். அப்படியே ஒரு ரோமிங்லேயே இருந்து சுற்றி ஃபோட்டோ எடுத்தோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க சாப்பிட போனாங்க. நான் அப்படியே ஆட்டோ போட்டு கிளம்பி வந்துட்டேன். ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து பர்த்டேக்கு நான் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி உட்காந்துக்குவா.
உட்காந்துக்கோ, ரிலாக்ஸ்டாக உட்காந்து. அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கு. ஆமாடி. சரி, ஃபஸ்ட்டு லெஹெங்கா காட்டுவோமா என் சாரீ காட்டுவோமா? சாரியே காமிச்சலாம், ஏன்னா பர்த்டேக்கு உனக்கு ஸ்பெஷலாக எடுத்தது இல்லையா? ஓகே, என்னோட பர்த்டேக்கு ஸ்பெஷலாக எடுத்த சாரீ, ஃபஸ்ட்டு ஷாப்பில் எடுத்த சாரீ. ஓகே, ஸோ இந்த சாரீ தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்ததை விட இங்கே இன்னும் சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஃபால் ஆகாத ஸ்டோன். இது நல்லா குவாலிட்டியாக பண்ணிருக்காங்க. ஆமாம், இது ஃபுல்லாக மிரர் ஃப்ளார் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டும் பிடிக்கல அண்டு ரொம்ப கவர்டும் பிடிக்கல. ஏன்னா வந்து ரொம்ப கவர்டு என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ரெகுலரான சாரீ மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவர்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா இருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்கு. இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். ஆனால் நான் இந்த ஒரு சாரின்னு தான் நினச்சேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார் நீ இன்னொரு சாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆசைக்காக நான் இன்னொரு சாரீ எடுத்திருக்கேன். அண்ட் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரில, இது ரொம்ப நல்லா இருந்தது. அதோட காஸ்ட் வந்து 1500. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாரி, எப்படிங்க இருக்கு? அதான் சொல்கிறேனே, அது இன்னும் ஷோரூமில் தான் நல்ல லைட்டுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தா நம்ம வீட்டில் பார்க்க இன்னும் நல்லா இருக்கா? கிராண்டாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இதோட ஒர்க்ஸ் கம்மி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஸ்டோன் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விழாத ஸ்டோன். இது வந்து 2500 rupeesக்கு நான் வாங்கினேன். ஸோ அது உடம்பு ஃபுல்லாக வரும். அண்ட் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க எப்படிங்க இருக்கு? பபிள் கம் கலரா இதுக்கு பேர்? அவர் சொன்னார். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஓகே, சரி, எதை போட போகிற நீ? இது இது பபிள் கம் கலர்னு சொல்லுவாங்க, செரி ரெட்னு சொல்லுவாங்க. இல்லை, அவர் என்கிட்ட சொன்னார் இது வந்து ட்ரெண்டிங் பபிள் கம் கலர் அப்படின்னு சொன்னார். அண்ட் இதோடைய கிளாத்தும் வந்து பாருங்களேன், தெரியுதா கேமராவில்? ஷைனிங்கான கிளாத். அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேப்ரிக். அது பாட்டம் எல்லாமே ரொம்ப அழகாக டிசைன் வச்சு கொடுத்து சூப்பராக இருக்குல்ல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு லெஹெங்கா பார்த்துடலாம். அவ்வளோதான் சாரீ, 2 சாரீ தான் எடுத்தேன். நீ சாரீ வீடியோ பண்ணி அடுத்த சாரீ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சுடிதார் பார்க்கலாமா லெஹெங்கா பார்க்கலாமா? லெஹெங்கா. லெஹெங்கா அங்கேயே பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இதுதான் நான் எடுத்தேன். இப்படி வந்துடுறேன். பார்த்தீங்க இல்லையா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ இது 1000 rupees தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு லெஹெங்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலர், இதுலேயே மல்டி கலர். இது வந்து நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்கு. இதில் தாவாணி தான் எனக்கு ரொம்ப எப்படி வந்து 1000க்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சீப்பராக ஆயிடுச்சு இப்போ ஆன்லைன் வந்ததுலேருந்து. நல்ல ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கு இல்லை? ஸோ இதுதான் அந்த கிராண்ட் லெஹங்காவா? ஆமாம். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோவா இருக்கும் சொல்லிட்டே ஆல்ரெடி நீ? ஆமாம், 1000. அதாவது இதில் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் மாறுது. 1500லேருந்து 1800க்குள்ளே வருது. இது நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குல்ல இது. நல்லா இருக்குல்ல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸு இது கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அது எல்லாமே. நான் என்ன எடுத்தேன்றதுக்காக இப்போ சும்மா லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா இருக்கா? எக்ஸலண்ட். முன்னாடிலாம் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுல்ல? ரொம்ப 7000 8000 அப்படி இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து இது ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சுல்ல, அதனால இது கம்மி ஆயிடுச்சு. இப்போ நிறைய ட்ரெண்டெல்லாம் வந்துருச்சு, அவ்வளோ ட்ரெண்ட் வந்துருச்சு. பட் ஆனால் இது எவர்கிரீன் தானே? எவர்கிரீன் தான், எப்போ போட்டாலும். ஆக்சுவலாக இந்த கலர் வந்து ரொம்ப யூனிக்கான கலர். இது
எப்பயுமே மெரூனு பிங்க்கு அந்த மாதிரி தான் வரும். பட் இந்த கலர் வந்து நல்ல யூனிக்கான கலர். அதுவும் அக்ஷயா பாப்பா இந்த கலர் போட்டான்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபேராக இருக்கவங்களுக்கு நல்ல டார்க் கலர்ஸ் போட்டால் ஆமாம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, நீ போடுன்னு சொன்னீங்க. ஆமாம், நீயும் போடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுடிதார் தான் பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா 3 பீஸ் செட் எடுத்தேன்னு. நான் இதில் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இதில் இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை தூக்கி நல்லா இருக்கா? ஆனால் இது ஃபிட் பண்ணணும்ல? எல்லாமே ஃபிட் தான் பண்ணணும். இது ஆக்சுவலாக எம் சைஸ், அங்கே வந்து எஸ் எல்லாம் கிடையாது, ஸ்டார்டிங்கே எம்லேருந்து தான் இருக்குது. அதனால நான் ஃபிட் பண்ணிக்குவேன் எனக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ வாங்குற எல்லாமே ஃபிட் பண்ணி தான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷால் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. செம்ம கிராண்ட் இல்லை? வாவ். இதை நான் போட்டு காமிக்கிறேன். இது பேண்ட்டு நினச்சேன். இதுதான் பிளெயின் பேண்ட்டு. ஓகே. நல்ல செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர். குவாலிட்டி எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. ஒர்த்து இல்லை? ஒர்த்து. சூப்பரில். இதோட பேண்ட் வந்து, இதோட ஷால் வந்து இது எப்பவுமே அது செட்டாக போடும்போது அது ஒரு கிராண்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஆர்கன்ஸ். ஆமாம், செட்டாக போடும்போது தானே அது ஒரு அழகாகவே இருக்கும். பேண்ட் இது நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு ட்ரவுசர்னு நினச்சேன். என்னோட ஃபேவரட் கலர். எப்படி இருக்க? இதோட உனக்கு இந்த வாட்டி பேண்ட் சூப்பர் பர்ச்சேஸ் இந்த தடவை. சூப்பர் பர்ச்சேஸ்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் போனேன். ஆனால் அங்கே பார்க்க இது எடுக்கலாம் அது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பட்ஜெட்டில் வந்துருச்சு, அதுதான் விஷயம். நான் ஒரு பட்டு சாரி எடுத்தேன்னா குறைஞ்சது ஒரு 8,000 10,000 எடுத்திருப்பேன். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க எனக்கு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 3,500 4,500 5 6 7 தான் ஆச்சு. 7,000 தான் ஆச்சு. இவ்வளோ ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இது நீ வருஷம் ஃபுல்லாக போடலாம். வருஷம் ஆக்சுவலி இது ஒரு 4-5 அக்கேஷன் போல் இந்த 3 சுடிதார்லாம் நான் வருஷ கணக்கில் போடலாம். ஸோ இது கண்டிப்பாக இது வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் ரொம்ப ஹாப்பி. சவுகார்பேட் போனால் நம்ம ஐயோ இல்லை இல்லை, சவுகார்பேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே போயிடுங்க, ராத்திரி வரைக்கும் ஷாப் பண்ணலாம். எனக்கு டைமே கிடைக்கல. நாங்கள் போனதே ஈவினிங். நீங்கள் அதை தான் சொல்கிறேன். ஒரு நாள் என்னை காலையிலேயே கூட்டிகிட்டு போய் ராத்திரி வரைக்கும் நம்ம சவுகார்பேட்லேயே தான் இருக்கிறோம், ஷாப் பண்ணுறோம். டயட்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து அங்கே சாப்பிட்றதுக்குன்னே போயிட்டு ஷாப்பிங் சாப்பிட்றது. எனக்கு அங்கெல்லாம் போனால் அந்த சாண்ட்விட்ஜு பானிபூரிலாம் அவ்வளோ டெம்ட் ஆகுது. அடக்கி வச்சுட்ருக்கேன். 100 நாள் ஆச்சு தெரியுமா? எவ்வளோ கஷ்டம். வெரி குட். 100 டேஸாக ஒன்றுமே சாப்பிடாம இருக்கேன் நான். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் இல்லை. எல்லாம் தான் நிறைய விஷயம் நடக்குது உடம்புக்குள்ள. கண்டிப்பாக. ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக போச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் நெக்ஸ்ட் விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அது நான் உங்ககிட்ட அடுத்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். பை. குட் நைட். குட் நைட்.